பிள்ளையாக இருந்தாலும் சரி அவ அதை செஞ்சா. இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். அது இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, அடிக்கும் கை இங்க வேலைக்கு ஆகாது. இது இன்றைய கால பிள்ளைதான், அது வேற யாரும் அல்ல, அது இந்த மேடையில் இருப்ப ஒருவர் தான். எனவே நான் இதிலிருந்து அணைக்கும் கையே சிறந்தது என்கிறேன். அடுத்தது, இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறா, அவ அவளுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்லணும். தினமும் என்ன நடக்குது, ஸ்கூல்ல என்ன நடக்குது கொஞ்சம் பகிர்ந்துக்கணும், மன கஷ்டத்தை சொல்லணும், எல்லாத்தையும் நினைக்கிறா. இப்ப இருக்க பெற்றோர்களே எடுத்துக்கோங்க, சில பேர் வேலைக்கு சென்று விடுறாங்க, பேச முடியல, இல்லைன்னா ஒரு கோபமான எண்ணம், அவங்க பேசும்போது எரிந்து விடுவார்களோ அப்படின்ற எண்ணம் அந்த பிள்ளையிடம் நிறைய இருக்கு. அதனால ஒண்ணு அவங்க இயல்பாக மனம் விட்டு பேசுவது குறைந்திருக்கிறது. இன்னொன்று மிகுந்த கோழைகளாகவோ அல்லது விளைவு பற்றிய கவலைப்படாத அசட்டு தைரியசாலியாகவோ மாறிய வாய்ப்பு இருக்கிறது. நெக்ஸ்ட், அவங்களுக்கு அடிக்கும் போது அந்த காயமோ இல்லை என்ன என்னோட பெற்றோர் புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்ற காயமும் அவங்களுக்குள்ள ஒரு ஆறாத காயமாக மாறிவிடுகிறது. இது எல்லாமே இது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத, மறைக்க முடியாத உண்மை என நம் நடுவர் அவர்களுக்கும் ஏன் எதிரணியர் அனைவருக்கும் தெரிந்ததே. மனித வாழ்க்கை ஒரு இயக்கம். அதில் பிள்ளைகளை அடித்து கட்டுப்படுத்தினார் பெற்றோர் அன்று. பிள்ளையும் அதையே முரட்டுத்தனமும் இது அடிக்கிறது, திட்டுறது, பிள்ளையும் முரட்டுத்தனமாக மாறினான் நின்று. வாழ்வதற்கு அன்பும் அக்கறையும் தேவை என்பதை மறந்துவிட்டு முரட்டுத்தனத்திற்கும் மடிக்கும் உதைக்கும் அடிமையாய் போனான் இன்று. மனிதன் மனிதனாய் வாழ எப்படி பழகுவது? சிந்தியுங்கள், விழித்தெழுங்கள். அது மட்டும் இல்லாம காந்திஜியும் சொல்லியிருக்காரு, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் வளர்ச்சி இருக்கிறது. எனவே இதிலிருந்து எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வளர்ச்சி இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். வால்டரின் கூற்று கூட ஒன்று இருக்கிறது. அதில் நான் உங்களிடம் ஒரு கேள்வியாக கேட்கட்டுமா? உலகில் மிகவும் தெய்வீகமானது எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது வால்டர் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டும் அன்புதான் இவ்வுலகில் தெய்வீகமானது என்று அவர் கூறியிருக்கிறார். அன்புக்கு விலை இல்லை, ஆனால் அது எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கி விடுகிறது. இது மாண்டேகோ அவர்களின் வரிகள். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தரின் ரியல் லைஃப்லயும் நடந்திருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் பள்ளியில படிக்கும் போது அவருடைய ஆசிரியர் இவருக்கு மூல வறட்சி கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர்ல எழுதி உங்க அம்மா கிட்ட போய் கொடுப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி அவர் எடுத்துட்டு கொடுக்கும்போது அவங்க அம்மா படிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க மூல வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க பிள்ளை கிட்ட சொல்லல. மாற்று கருத்தாக, உன்னால் இதை உன்னை போல் புத்திசாலியை அந்த பள்ளியில் படிக்க வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியில உன்னை படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அவங்க அம்மா சொன்னவுடன் அந்த அம்மா திட்டி இருக்கலாம். அந்த டீச்சர் இந்த மாதிரி உன்னை ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, நீ ஒழுங்கா படிக்க மாட்டியா, உனக்கு ஒழுங்கா புரிஞ்சுக்க தெரியாதா, திட்டி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அப்ப அடிக்கல, அன்பா இந்த மாதிரி உன் போல் புத்திசாலி யாரும் இல்லை அப்படி சொல்லி அன்பாக வளர்த்து மோட்டிவேட் அண்ட் தென் அவர் நிறைய 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இருக்கிறார். அது மட்டுமல்லாது இவரை பாராட்டி ஒரு பாராளுமன்றத்தில் கூப்பிடும் போது அவர் சொல்லி இருக்கிறார், என் தாய் தான் இதற்கு காரணம் என்று. எனவே if he can do, you can also do with that அன்பு and அக்கறை. ஸோ எனவே from this நான் பள்ளிகளில் பிள்ளைகளின் வளர்ச்சியில் அன்பும் அரவணைப்பும் இவைதான் முக்கியம் என்று என் கருத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த பெண் பிள்ளையை எதிர்த்து பேச திருவாளர் எஸ் வெங்கடேசன் அவர்கள் வருகிறார்கள். வெங்கடேசன் அவர்களே வருக, உங்கள் கருத்துக்களை தருக. கண் தானம் செய்வோம், இரத்த தானம் செய்வோம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
கருத்தரங்கினுடைய தலைவர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் ஓடக்கூடிய காவிரி நதியில் குடத்தை செலுத்தும் போது அந்த குடத்திற்கு உள்ளும் புறமும் எப்படி நீர் நிறைந்திருக்குமோ அதுபோல் இந்த அரங்கில் உள்ளும் புறமும் கூடிய அன்பு உள்ளங்களும் அரிமா நெஞ்சங்களும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கம். பிள்ளைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது அடிக்கும் கைதான் என்று ஆணித்தரமாக கூறுகிறேன். நம்முடைய தெய்வப்புலவர் ஒரு குறளை கூறியுள்ளார். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன், கெடுப்பாறை இலானும் கெடும். இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா, நாம் செய்யும் செயலில் உள்ள தவறை சுட்டி காட்டி வழிநடத்த ஆள் இல்லை என்றால் அது மன்னனாக இருந்தாலும் சரி, சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, தீய வழியில் செல்ல வாய்ப்புள்ளது. அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும், இருளுக்கு பின்தான் ஜோதி, இதுதான் இயற்கையின் நீதி. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அடிக்கிற கை தாங்க அணைக்கும், அணைக்கிற கை தான் அடிக்கும். அதனால் அடிக்கிற நாங்கள் தான் அணைப்போம். அது எப்படி அணைக்கணும்னா, நிலா சோறு போட்டு அதை ஏன் வெளியே கூட்டும் போகிறீங்க? நிலா சோறுக்கு பாரதி மேடம் பேசுனாங்க, அவங்க உண்மையிலே பாரதி பாஸ்கர் நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிலா சோறு போட்டு வெளியே கூட்டும் போகிறாங்க. ஏன் வெளியே கூட்டும் போகிறீங்க? நீங்கள் தான் அணைக்கிறீங்களா, வீட்டு வெளியே சோறு விட்ட வேண்டியது தானே, ஏன் வெளியே கூட்டும் போகிறீங்க? வெளியே எப்படி கூட்டும் போகிறீங்க? அங்கே போய் சாப்பிட்றதுனால 2 உதவி விடும், நிலாவை காட்டி சாப்பிட்லன்னா. சொல்கிறீங்களா இல்லையா? உண்டா இல்லையான்னு சொல்லுங்கள். அடுத்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சொன்னாங்க. ஐயா, இன்னைக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுனா சேஃபாக நம்ம பாக்கெட்டில் ஒரே ஒரு அட்டை இருக்குது, நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போங்க, எவனோ தூக்கிட்டு போயிடுறான். காரணம், அந்த அடிக்காத கையை அணைச்சி அணைச்சி அவனை வந்து நல்வழிப்படுத்தாமல் விட்டுட்டு தான் அவன் இன்னைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு தீய செயல் செய்யறதுக்கெலாம் காரணமாயிடுது. அதே அவனை நீங்கள் கண்டித்து வச்சு பாருங்கள், பயப்படாமல் இருக்கலாம். நம்ம ஐயா, நம்ம அருகாமையில் உள்ள பள்ளி மாணவர்கள், சரியா, நம்ம வாலாஜாபாத்தே எடுத்துக்கங்க, பள்ளி மாணவர்கள்லாம் நேரத்துக்கு பள்ளிக்கு போகிறாங்களான்னா இல்லை, பஸ் ஸ்டாண்டை சுற்றுறதும், கடைங்களில் பார்க்குறதும், ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வெளியே போகிறதும், சினிமா தேட்டருக்கு போகிறதுமா இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? நீங்களே வந்து அரசு பள்ளி ஆசிரியர் தான், எத்தனை மாணவர்களை கூட்டின்னு வந்துடுவீங்க, அது மாதிரி ஆப்சன்ட் போட்டுருவீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாணவரை நம்ம வாலாஜாபாத் எஸ்ஐ சங்கர் அவர்கள் வந்து நல்வழிப்படுத்துகிறாரு. எப்படி படுத்துறாரு? கண்டிக்கிறாரு, பேச சொல்கிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, ஒரு மாணவரையும் கண்டித்து பள்ளிக்கு போங்கன்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அந்த மாணவனை அவர் அடிக்கலை, துன்புறுத்தலை, எதுவும் பண்ணல, குறள் சொல்ல சொல்கிறார், திருக்குறள். அவர் ஒரு 10 திருக்குறள் சொல்ல சொல்கிறாரு. அந்த பசங்க பயந்து நான் அதுக்கே ஸ்கூலுக்கு போயிடுறான். இது ஒரு வழி தானேங்க இது? அவரோட கண்டிப்பு எப்படி இருக்குது பாருங்க. அடிக்கிறாங்கன்றாங்களே, நாங்கள் அடிக்கலை, ஆனால் அடிக்கிறோம், அணைக்கிறோம். இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசங்கள் பாருங்க. இன்னைக்கு மாணவர்கள்லாம் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பாருங்கள், சாயங்காலம் ஆகட்டும் காலையில் ஆகட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குறளுக்கு பயந்துனே அவன் வீட்டுக்கு போயிடுறான், ஸ்கூலுக்கு போயிடுறான். இப்போ அவன் கல்வியை மேம்படுது இல்லையா? கரெக்டுங்களா இல்லையா சொல்லுங்க ஐயா? என்று ஆசிரியர் கையில் பிரம்பு கொடுக்கப்பட்டதோ அன்று முதலே மாணவர்கள் நிலை மாறி குற்றங்களும் அதிகரிச்சிச்சு. அதோட விளைவு தான் மது, போதை, அதுக்கு நிகராக போன எல்லா பிரச்சனையும் ஆகி இன்னைக்கு மாணவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு பிரச்சனை ஆகிறதுக்கு காரணமே இது எல்லாமே அந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டிக்காத ஒரு விஷயம்தான். அன்று ஆசிரியர்களை பார்த்து மாணவர்கள்லாம் பயந்தாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள்லாம் மாணவர்களை பார்த்து பயப்படுற நிலைமை வந்துடுச்சு. காரணம் கேளுங்க. ஆசிரியர்டே ஏன்டா ஹோம்ஒர்க் படிக்கல சார், நீ இந்த பக்கம் தானே வீட்டுக்கு போவ, வா சார் ஒன்று அங்கே பார்த்துக்கிறேன்றான். அப்போ ஆசிரியர் என்ன பண்ணுவார்? அவருக்கு வந்து இன்னைக்கு சப்போர்ட் இல்லை. அந்த பயத்தில் போகும்போது அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து ஒரு பழமொழி சொல்கிறேன், வீட்டுக்கு அடங்காத புள்ள ஊருக்கு அடங்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் நம்ம அடக்கி வச்சா ஊரில் தான் புள்ள தானாக நல்லா இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அடக்க தவறிட்டோன்னா தான் புள்ள வேற எங்கேயும் அடிப்படும். அது போலீஸாக இருக்கலாம், பொதுவெளியாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பெற்றோர்களே, ஏன் பிள்ளையை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் நாளை அவன் வாழ்நாளில் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தி நின்றுவிடக்கூடாது என்பதற்காக தான் நாம் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஐயா, 80-90 எல்லாம் பிள்ளைகளை கண்டித்து பள்ளிக்கு அனுப்புனாங்க பெற்றோர்கள். அப்படி அனுப்பும்போது அந்த ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லை. விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர். அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கி மாமேதைகள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இப்படி நிறைய பேர் உருவாயிருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த கண்டித்து கஷ்டத்தில் வளர்ந்ததுனால தான். இன்றைக்கி அந்த கண்டிப்பு இல்லாத போனதோட எஃபெக்ட் நம்ம பிள்ளைங்களாம் வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் அந்த ஃபோன். அடுத்தது
அன்றைக்கி அப்படி இருந்ததுனால தான் நாடும் வளர்ந்தது, வீடும் வளர்ந்தது, இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய பிள்ளைகள் 2K கிட்ஸ் எல்லாம் நன்றாக பாருங்கள், அவங்க தலையில் என்னைக்கு கூடி கட்டி குடும்பம் நடத்த போதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தன் தலையும் பரட்டையாக இருக்குது, பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி அவங்களோட உடை பாவனை பாருங்கள், எல்லாம் முக்கா ஃபேண்ட்டு தான் போடுறான், இடுப்பு கீழே தாங்க தான் ஃபேண்ட்டு. எல்லாம் நல்லா யோசிங்க. இது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிக்காத ஆசிரியரும் அந்த பெற்றோரும் தான். கண்டிச்சிங்கன்னா இன்றைக்கி உங்கள் பசங்க அந்த மாதிரி வெளியே இருப்பாங்களா? யாருன்னு ஒருத்தர் சொல்லுங்கள், ஏன் பையன் இப்படி தலையில் முடி வச்சுக்கிறான்னு கேளுங்க. அந்த மாணவன் சரிப்படுவான், வாழ்நாளில் மேம்படுவான். இதை கண்டிக்கிறதுக்கு தான் புள்ள. இதுக்கு பேர் வேற என்ன தெரியுங்களா? இவர்கள் பிள்ளைகள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பசங்க அந்த மாதிரி இருந்தால் அது பிள்ளை இல்லை, புள்ளிங்கோ. என்னது புள்ளிங்கோ? அவனுக்கு வச்சுக்கிற பேர். நாங்கள்லாம் புள்ளிங்கோ. இதில் வேற அவங்கள அரவணைக்கணுன்றாங்க இவங்க. இவர்களுக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் எந்த பாகுபாடும் கிடையாது. யாருன்னா ஒரு கேள்வி கேட்டால், ஐயோ அதை வந்துட்டாரா இவர் நம்மளை கேட்கறதுக்கு, இவர் வாதியார்னா பள்ளிக்கூடத்தோட நிறுத்திக்க சொல்லு, இவர் மேனேஜர்னா கம்பெனியோட வச்சுக்க சொல்லு. இப்படி தான் வார்த்தைகள் இப்படி தான் வருது. ஆனால் 80-90 இருக்கிற பசங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, ஐயா இந்த மாதிரி ஏன் நின்று 2 வார்த்தை பதில் சொல்லிட்டு போவோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடு தான், கண்டிப்பு தான், வேற ஒன்றுமே இல்லை. இதனால் இவற்றை தடுக்கணும்னா பெற்றோர்கள் தங்களை பிள்ளைகளை கட்டுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று சொல்கிறேன். ஐயா நம்ம அனைவரும் பட்டம் விடுறோம். இது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பட்டம் விடுறோம். நம்ம பட்டம் விடும்போது பட்டம் நல்லா பறகுது, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் அந்த பட்டத்தோட நூல் எங்கே இருக்குது? நம்ம கையில் இருக்குது. அந்த நூல் அறுபட்டுதுன்னா அந்த பட்டம் என்ன ஒன்று நினைக்கிறீங்க? அந்த நூல் அறுபட்டுதுன்னா பட்டம் எங்கே போகுதுன்னே தெரியாது, சிதைஞ்சு போயிடும், போகிற இடம் தெரியாமல் போய்விடும். அந்த நூல் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் பட்டம் நன்றாக பறக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், பிள்ளைகளும் அப்படி தான். பிள்ளைகள் பட்டம் போல், கண்டிப்பு நூல் போல். பிள்ளைகளை நாம் கண்டித்து வளர்த்தோம் என்றால் அவர்கள் நம்மிடமே இருப்பார்கள், சீராக இருப்பார்கள். தவறு விட்டோம் என்றால் பட்டம் எங்கோ போய்விடும், நூல் மட்டும் நம் கையில் இருக்கும். அதனால் பெற்றோர்களே சற்று கவனியுங்கள். நம் பிள்ளைகளிடம் கண்டிப்பு இல்லாமல் கனிவுடன் நடந்து கொண்டால் பிள்ளைகள் நம்மளை எப்படி மாற்றி விடுவார்கள் என்று நான் இங்கு கூறுகிறேன். ஒரு பசங்க எப்படி சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன். காலையில் எழுந்ததும் காபி கேட்டேன், காபி இல்லாட்டி டீ கேட்டேன், டீ இல்லாட்டி ஹார்லிக்ஸ் கேட்டேன், ஹார்லிக்ஸ் இல்லாட்டி பூஸ்ட் கேட்டேன், எதுவும் இல்லாட்டி லீவாவது கொடுங்கன்னு கேட்குறேன். இப்படி தான் இன்றைக்கி நிலமை போயின்னுக்குது. அடுத்தது கண்டிப்பு இல்லாத மாணவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். இதற்கு ஐயா கண்டிப்பு இல்லாத பிள்ளையின் பெற்றோர் அவர்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. அறிவான் அறிவான் உன் போல் 1000 அறிவான், பஸ்ஸை விட்டால் என் பிள்ளை வீட்டுக்கு வருவான். இதுதான் இன்னைக்கு நிலைமை. நம்ம எதுவும் கண்டுக்கலன்னா பஸ்ஸு போயிடுச்சுப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேமான்னு சொல்லுவான். அப்போ என்ன ஸ்கூல் லீவ் போகுது, எல்லாமே போகுது இல்லைங்களா? ஐயா இந்த நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் சுரிவாக முடிச்சுக்கிறேன். இந்த நம்ம நிறைய கரை இருக்குது. ஒட்டகச்சிவிங்கி சின்னதாக இது உடனே சொல்லிடுறேன். ஒட்டகச்சிவிங்கி தான் குட்டி இடும்போது அதோட குட்டியை ஓங்கி உதைக்குமா. குட்டி போட்ட உடனே என்ன காரணம்னு கேளுங்க. ஒட்டகச்சிவிங்கி உதை சிங்கமே பயந்துடும். அது உதைச்சதுன்னா சிங்கம் கூட கிட்ட வராது. அப்படி இருக்கிறது தான் குட்டி ஈன்றவுடன் தன் குட்டியை பின்காலால் ஓங்கி உதைக்குமாம். காரணம் அந்த குட்டி உடனடியாக எழுந்து நடக்க வேண்டும், இல்லை என்றால் மற்ற மிருகங்களிட வாயில் அகப்பட்டு இறந்து போய்விடும். அந்த குட்டி எழ வேண்டும் என்றால் இதனுடைய வலி தாங்க முடியாமல் அது எழுந்து நடக்க வேண்டும் என்றுதான் அந்த ஒட்டகச்சிவிங்கி உதைக்கிறது. அதுக்கு அன்பு பாசெல்லாம் இல்லையா? எழுந்து நந்த உடனே பால் கொடுக்குது, அது கூடவே வச்சுக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் அது நடக்க வேண்டும் என்றால் அது கண்டிக்கிறது. அந்த இடத்தில் அந்த உதை மட்டுமே அதனுடைய உயிரை காப்பாற்றுகிறது. பெற்றோர்களே ஆசிரியர்களே நம் பிள்ளைகளை நாம் கண்டித்து அடித்து நம் கட்டுப்பாடோடு வளர்ப்போம் என்று கூறிக்கொண்டு 50,000 இருந்தால் தங்கத்தட்டு, 5,000 இருந்தால் வெள்ளித்தட்டு, 1 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது உங்கள் கைத்தட்டு என்று கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, இவரை மறுத்து பேசுவதற்கு அணைக்கும் கையே அணியிலிருந்து செல்வி கேவி தேஜஸ்வினி வருகிறார். அருமை சகோதரி, உங்கள் வார்த்தைகளால் இங்கே பெருகிய கலவரத்தை உண்டாக்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு அடிக்கும் கையா அல்லது அணைக்கும் கையா என்ற தலைப்பில் அணைக்கும் கை என்று நான் பேச வந்திருக்கின்றேன். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் என பேச வாய்ப்பளித்த பல லைன் சங்கத்திற்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கும்
மற்ற தாய் சங்க பொருளாளர்களுக்கும் மேலும் குடும்பத்துடன் கலந்து கொள்ளும் குடும்பத்தினருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் அணைக்கும் கை